Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான தோசை பண்ண போறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் சாதா தோசை மாவில் தான் பண்ண போகிறேன். எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து 2 கப்பு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு வெஜிடபிள் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக ஊற்றாமல் கொஞ்சம் லைட் திக்காக ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த தோசையில் மாவு கொஞ்சம் தான் இருக்கணும், வெஜிடபிள் தான் அதிகமாக இருக்கணும். நம்ம எந்தெந்த டிஷ்ஷில் வந்து வெஜிடபிள் அதிகமாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். நான் எந்த வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னா பீன்ஸ், கேரட், கொடைமிளகாய், கோஸ், ஆனியன் இதெல்லாமே பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமான வெஜிடபிள் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசையாக செய்யலாம். சாதா தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிற வெஜிடபிளை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட சீரகத்தூள், மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிற தோசை இதில் இருக்கிற காயெல்லாம் அதிகமாக குக் ஆகாது, நம்மளுக்கு சத்து அப்படியே கிடைக்கும். இது மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டில் எந்த உணவு செய்கிறீங்களோ அதில் எதுலெல்லாம் வெஜிடபிள் சேர்க்க முடியுமோ நீங்கள் சேர்த்து செய்யுங்க. தோசையில் மட்டும் கிடையாது, இட்லியில் கூட இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழகுங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வெஜிடபிள் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமான வளர்ச்சியும் இருக்கும். இந்த தோசை கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சாதா தோசையை விட இந்த வெஜிடபிள் தோசை தான் அடிக்கடிக்கு நான் செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இந்த மாதிரி எந்தெந்த டிஷ்ஷில் வெஜிடபிள் சேர்க்க முடியுமோ செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பேன். ஈவன் சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி வெஜிடபிள் ஆட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். வெஜிடபிள் தோசை சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இப்போ இது சூடாக சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom Starsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.